ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா இட்லிக்கு ஒரு நல்ல சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் பெரியம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்க. அதை உங்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய குயிக் ரெசிபிங்க. இதெல்லாம் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய், மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி, சாதா மிளகா, காஞ்ச மிளகா, தக்காளி, உப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, அவ்வளோதாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. கடாயை அடுப்பில் வச்சாச்சு. சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாங்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம திருப்பி தாளிக்க போகிறதில்ல. யாருக்கு வேணுமோ திருப்பி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னாலாம் இல்லைங்க. கொஞ்சம் வதங்கினா போதும். வணங்கிருச்சுங்க. இப்போ தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதக்கிடலாம். மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. எனக்கு தக்காளி மட்டும்தான் பிடிக்கிறதுனால தக்காளி போட்டுருங்க. நீங்கள் வேணால் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நாங்கள் புளி சேர்க்கலை, உடனே சாப்பிட்றதுனால. இப்போ வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகா பொடி கலருக்காக சேர்க்குறேன். நல்லா வணங்கிருச்சுங்க. இனிமேல் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிங்க தக்காளி சட்னி. நல்லா நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். வேறு எந்த ரெசிபி வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன்.